சிடிசின்னு சொல்லக்கூடிய சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோலும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பொது சுகாதாரத்துறையும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனைகளுக்கும் ஒரு அவசர சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காங்க. இது ஸ்க்ரப்டைபஸ் அப்படின்ற மிகவும் ஆபத்தான ஒரு காய்ச்சலுக்கான சுற்றறிக்கை. இப்ப இந்த ஸ்க்ரப்டைபஸ் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இந்த ஸ்க்ரப்டைபஸ் அப்படின்றது ஒரு டிக்மைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொற்றுநோய் மூலியமாக பரவக்கூடிய ஒரு பாக்டீரியல் ஃபீவர். இந்த டிக்மைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொற்றுநோய்கள் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடர்ந்த காடுகள் மற்றும் அடர்த்தியாக நாம் பயிரிட்டு இருக்கக்கூடிய இந்த வெஜிடேஷன் இருக்கக்கூடிய இந்த ஃபார்ம்லேண்ட்ஸு, நம்ம வீட்டில் புஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய செடி கொடிகள் நிறைந்த ஏரியா, அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நம்முடைய செல்ல பிராணிகளாக இருக்கக்கூடிய பூனையாக இருக்கட்டும், நாயாக இருக்கட்டும், ஆடாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், குதிரையாக இருக்கட்டும், அதே சமயம் வீட்டுக்குள்ள சுத்தி தெரிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய எலிகளாக இருக்கட்டும், இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டிக்மைட்ஸை கேரி பண்ணக்கூடிய ஒரு ஹோஸ்டாகத்தான் இருக்கிறது. டிக்மைட்ஸ் எப்போதெல்லாம் இன்ஃபெக்ட் ஆகுதோ, இந்த ஓரியன்ஷியா சிட்சுகாமுசி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியானால இன்ஃபெக்ட் ஆகுதோ, அப்போதெல்லாம் இவை இந்த ஸ்க்ரப்டைபஸ்ன்ற காய்ச்சலை பரப்பக்கூடியதாக பார்க்கப்படுகிறது. ஒரு காலகட்டங்கள்ல அதிகமாக பார்த்தீங்கன்னா நாம செல்லப்பிராணிகளுக்கு இந்த டிக் ஃபீவர் அப்படின்ற ஒண்ணு மிகவும் அச்சுறுத்தலாக இருந்து மிகவும் ஃபேட்டலாகவே இருந்துச்சு. அதனாலவே கால்நடை மருத்துவர்கள் இதை மிகவும் முக்கியமாக பார்த்து அதிகமாக இதுக்கு முக்கியத்துவமும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அத்தகைய ஒரு காலகட்டமாக இப்போது வீட்டில் செல்லப்பிராணிகள் வளர்ப்பவர்கள் இது ஒரு முக்கிய பதிவாகவே எடுத்துக்கோங்க. உங்களுடைய கால்நடை மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல உங்களுடைய செல்லப்பிராணிகளுக்கு இந்த டிக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி ப்ரிவென்ஷன்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்றது மாதிரி அவருடைய அறிவுரையின் கீழே ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் டிசைன் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெட்ஸுக்காக. இது உங்க பெட்ஸுக்கு மட்டும் பாதுகாப்பு கிடையாது, உங்களுக்குமே பாதுகாப்பு. இந்த ஒரு காலகட்டங்கள்ல ஏன் இந்த ஃபீவர் ஸ்க்ரப்டைபஸ் அதிகமாக பரவுகிறது அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாறுபட்ட சீதோஷ்ண நிலை, அதாவது வெயிலும் அடிக்குது, அதே சமயம் ஈரப்பதமும் இருக்குது. சரிங்களா? ஸோ ஹீட்டும் ஜாஸ்தியா இருக்கு, அதே சமயம் ஹியூமிடிட்டியும் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இது மிக முக்கிய காரணமாக இதை பார்க்க முடியும். ஓரியன்ஷியா சிட்சுகாமுசி அப்படின்ற இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிக்மைட் நம்மளை கடிக்கும் போது கடித்த இடத்துல எஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சிகரெட்டை வச்சு சூடு வச்ச மாதிரி ஒரு சிகப்பா முதல்ல தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது நீள்வட்டமாக இருக்கும். நீள்வட்ட சிகப்பு ஒரு அப்படியே சிகரெட் வச்சு சூடு போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் நாள்ல என்ன ஆகும்னா ஒரு 1 or 2 daysல அது கருப்பாக மாறிடும், நன்றாக கருப்பாக மாறிடும். ஸோ காய்ச்சலோட சேர்ந்து இந்த எஸ்சர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சூடு போட்ட மாதிரி சின்ன ஒரு துளை இருந்துச்சு உடல்ல அப்படின்னா, நிச்சயமாக நீங்க இதை உடனடியாக மருத்துவரிடம் சென்று பார்க்க வேண்டும். ஏன்னா அப்படின்னா தான் மருத்துவர்களுக்கு தெரியும் சரியான சிகிச்சையை உடனடியாக அவர்கள் கொடுக்க முடியும். காலதாமதமாக போய் சிகிச்சை எடுப்பதன் காரணமாகவே இது மரணம் சம்பவிப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஸோ டேட்டா ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா 30% ஃபேட்டாலிட்டி, அதாவது மரணம் சம்பவிக்கக்கூடிய ஒரு மிகவும் ஒரு அபாயகரமான எச்சரிக்கக்கூடிய ஒரு காய்ச்சலாகத்தான் இது இன்று பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுல மற்றும் ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிற காய்ச்சல்களை போல் நம்ம இதை ரத்த பரிசோதனை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா முடியாது. காரணம் என்னன்னா, ஓரிரு வாரங்களுக்கு இந்த ரத்த பரிசோதனைகளை முழுமையான அந்த ரிசல்ட் இதுல கிடைப்பது இல்லை. ஆகவே மருத்துவர்கள் சிம்டம்ஸ் வச்சு உடனடியாக ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா இனிஷியலா மருத்துவர் சரியான நேரத்தில் நீங்க போய் மருத்துவரிடம் சென்று விட்டீர்கள் என்றால் நிச்சயமாக இது முழுமையாக நம்முடைய வைக்க முடியும். சிகிச்சை முறைகள்ல இன்றளவில் பாத்தீங்க அப்படின்னா அசித்ரோமைசினும் டாக்ஸிசைக்ளினும் கொடுத்து மருத்துவர்கள் எளிமையாக இதை சரி பண்ணி விடுவார்கள். ஸோ நோய் தாக்கம் ஏற்பட்ட 14வது நாளிலிருந்து காய்ச்சல் தோன்றலாம். இந்த காய்ச்சலானது பாத்தீங்கன்னா மிகவும் ஹையாக இருக்கும். அதே சமயம் பாத்தீங்கன்னா உடல்ல இந்த குளிர் காய்ச்சல் சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த சிம்டம்ஸை காட்டும். சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுக்கத்தை உண்டும். அடுத்து மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்படும். இந்த கிருமி மூளைக்கு பரவும் போது மனக்குழப்பம் ஏற்படும், இனம் புரியாத பயம் ஏற்படும், தூக்கமின்மை, தலை சுற்றல், வாந்தி, மயக்கம், இது எல்லாமே ஏற்படும். அடுத்ததாக பாத்தீங்கன்னா நம்மளுடைய தோள்களில் ஏற்படக்கூடிய நிறமாற்றம் மற்றும் அரிப்பு மற்றும் புண்கள், ரேஷஸ் நம்ம சொல்லக்கூடியது, கடுமையான உடல் வலி, கடுமையான உடல் சோர்வு, நெறிகட்டுதல், இவை எல்லாமே இதுல பொதுவாக நாம் காணக்கூடிய அறிகுறிகள். ஆகவே இந்த அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்தவுடன் மருத்துவரிடம் சென்று இதற்கான சரியான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொள்ள தவறினால் இது அடுத்தடுத்த கட்டத்தில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொண்டு வரும். முதல் நிலைகளில் நமது கல்லீரல் பாதிப்பை சந்திக்கும். கல்லீரலில் தொடர்ந்து நம்முடைய சிறுநீரகமும் பாதிப்படையும். சிறுநீரகத்தை தொடர்ந்து நம்முடைய சுவாச மண்டலம் முழுமையாக பாதித்து ரெஸ்பிரேட்டரி கொலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாசம் தடைபட்டு மரணம் சம்பவிப்பதற்கு இது மிக முக்கிய காரணமாக அமையும்.
ஆகவே இத்தகைய அச்சுறுத்தலான ஒரு நோய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டனா முதலில் இதிலிருந்து நம்மளை எப்படி தற்காத்துக் கொள்ளுதல் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருக்கோம். இது மிக முக்கியமாக எங்கெல்லாம் படர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் வீட்டில் இப்போ பெட்டு வளர்க்குறோம், செல்லப்பிராணிகள் வளர்க்குறோம் அப்படின்னா, செல்லப்பிராணிகள் வீட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போகுது வருது. அதுக்கு ஒரு தொற்றுநோய் இருக்குது அப்படின்னா, அந்த தொற்றுநோய் நம்ம படுத்திருக்கக்கூடிய பெட்ல கூட இருக்கலாம். அதுவும் வழக்கமாக நீங்கள் படுத்திருக்கக்கூடிய அந்த பெட்டு, பில்லோ கவர் இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா நல்லா உதறி போடணும். ஒன்ஸ் இன் 2 டேஸ் நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா வாஷ் பண்ணி பெர்மித்ரின் அப்படின்ற ஒரு சொல்யூஷன்ல அதை நல்லா டிப் பண்ணி இல்லை ஒரு டெட்டால் சொல்யூஷன் இதுலயோ ஒன்று முக்கிட்டு இதை நல்லா சன்ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் அறிகுறி இருக்குது அப்படின்னா இந்த எஸ்ஆர் அப்படின்ற இந்த ஸ்கின்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு பாதிப்பு இருக்கான்றதை நீங்க கவனிக்கணும். ஸோ இந்த தோல்ல ஏற்பட்டு இருக்கக்கூடிய இந்த எஸ்ஆர் அப்படின்ற அந்த சிகரெட்டால சூடு ஊட்டமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு புண்ணும் காய்ச்சலும் சேர்ந்து இருந்தால் உடனடியாக மருத்துவரிடம் நீங்கள் சென்றால் மருத்துவர்களுக்கு தெரியும் என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்கணுன்றது உடனடியாக முழுமையாக குணப்படுத்துவதற்கான எளிய சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் அதே நேரம் மருத்துவரை சரியான நேரத்தில் நீங்க போய் அணுகலை அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலான நோயாக நாளைக்கு மாறும். அப்போது அதிகமாக பாதிப்புகள் தென்படும் மாவட்டங்களாக இந்த கேடிசிசி அப்படின்ற ஊர்களை எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. கே காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பத்தூர், அடுத்து சென்னை, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல அதிகமான பாதிப்புகள் இருப்பதாக இன்னைக்கு நம்ம அறிக்கைகளை பார்த்துட்டு இருக்கோம். இதை தாண்டி பிற மாவட்டங்களிலும் பிற ஊர்களிலுமே இது பரவ ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே பயப்பட தேவையில்லை. முறையாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் என்ன அப்படின்றத உங்களுடைய மருத்துவரிடம் சென்று முறையான ஆலோசனை பெற்று அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள். காலம் தாழ்த்தி நீங்கள் மருத்துவரிடம் செல்லக்கூடிய ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும். ஆகவே ஸ்கிரிப்டைபஸ் சொல்லக்கூடிய இந்த கொடிய காய்ச்சல் நம்மை தாக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம முறையாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த டிக்மைட்ஸ் சொல்லக்கூடியது நம்மை கடிக்காமல் நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள வேண்டும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா எளிய முறையில மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு சில சன்ஸ்கிரீன் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாததை வாங்கி முதல்ல கைகளில் எக்ஸ்போஸ்ட் பாடி பார்ட்ஸ்ல நீங்க அப்ளை பண்ணிக்கிறீங்க. இதற்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல பக்க விளைவுகள் இல்லாத இன்செக்ட் ரிப்பல்லன்ஸ் அதை வாங்கி நீங்க இதுக்கு மேல அப்ளை பண்ணிக்கிறீங்க. ஸோ சன்ஸ்கிரீன் எதுக்கு அப்படின்னா இந்த இன்செக்ட் ரிப்பல்லன்ஸ்னால ஸ்கின்ல ஏற்படக்கூடிய அலர்ஜிஸை தடுக்கிறதுக்காக. ஸோ இது உங்க மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல முறையாக மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நல்ல ப்ராடக்ட்ஸாக வாங்கி ஒரு சன்ஸ்கிரீனையும் ஒரு இன்செக்ட் ரிப்பல்லன்ட்டையும் நீங்க ஜென்ரலா யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண காய்ச்சல் மற்றும் பூச்சிக்கடி தானே, இதற்கான கை வைத்தியமும் பாட்டி வைத்தியமும் என்னிடம் நிறைய உண்டு. மேலும் தேவைப்பட்டால் நான் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்ல போய் அங்கே தேவையான மருந்து மாத்திரைகளை வாங்கி நானே என்னை சரி செய்து கொள்வதற்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிற ஆளாக நீங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக மிகப்பெரிய ஆபத்து உங்களுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஆகவே காய்ச்சல் மற்றும் இந்த எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகரெட்டை வைத்து சூடு போட்ட போன்ற ஒரு புண் போன்ற ஒரு அமைப்பு உடலில் எங்காவது தோன்றினால் உடனடியாக மருத்துவரை சென்று அதற்கான சரியான சிகிச்சையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக இந்த எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புண்கள் எங்கு தோன்றும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெப்பமும் ஈரமும் இருக்கக்கூடிய உடல் பகுதிகளில் தோன்றும். வெப்பமும் ஈரமும் இருக்கக்கூடிய உடல் பகுதிகள் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய கழுத்து பகுதி, வேர்வை எப்பவுமே இருக்கும், உஷ்ணமும் இருந்து கொண்டே இருக்கும். ஆம்பிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உங்க அக்குள் பகுதி, அடுத்து தொப்புளுக்கு கீழே வயிற்று பகுதி, சரிங்களா, பெண்களுக்கு மார்பகத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் வேர்வை அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாஸ். ஸோ இந்த ஏரியாஸ்ல இந்த எஸ்ஆர் இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க. ஃபீவர் இருந்து இந்த எஸ்ஆர் இருந்தால் உடனடியாக உங்கள் மருத்துவரிடம் சென்று முறையான சிகிச்சை எடுத்துக்கொண்டு நல்ல ஆரோக்கிய நிலையில் நின்றென்றும் நீங்கள் வாழ்ந்துட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.